இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக எப்படி வந்து குடலை வந்து க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் முதல்ல வந்து சிறுங்குடலையும் பெருங்குடலையும் வந்து தனியாக பிரிச்சுட்ருக்கேன். பெரிய பை மாதிரி இருக்கிறது பெருங்குடல், அதுக்குள்ளே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சிறுங்குடல். இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தன்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ குடல் பகுதியை நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். இதில் முதல்ல வந்து சிறுகுடலை நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். பெருங்குடலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொண்டு வந்து அந்த பெருங்குடலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கக்கூடிய தோல் பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உரிக்க வரும். இப்போ சிறுங்குடல்லையும் நான் வந்து சுடு தண்ணி ஊற்றுறேன், பட் வந்து அதில் ஊற வைக்காதீங்க. சிறுங்குடல் வெந்துட்டால் உங்களால் குச்சி விட்டு திருப்ப முடியாது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அழுக்கு போகிற அளவுக்கு மட்டும் சுடு தண்ணியை வந்து போட்டு நம்ம கழுவி உடனே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த குடலை வந்து ஒரு குச்சி, தடுப்பை குச்சி இருக்குது தெரியுமா, அதை வந்து நீங்கள் விட்டு ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குடல் வந்து நல்லா அழகாக திரும்பிடும். திரும்பின பிறகு தான் நம்ம வந்து கழுவணும். ஏன்னா உள்பகுதியில் பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும், வெளிப்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா அழுக்கு இருக்காது. இதே மாதிரி ஒவ்வொரு சிறுங்குடலையும் நீங்கள் அழகாக வந்து குச்சி வச்சு நல்லா திருப்பி க்ளீனாக வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி தென்னங்குச்சி பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. சின்னதாக தான் இருக்குது குடல் சொல்லி உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பும் போது நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ பெரிய குச்சி எடுத்துக்கோங்க, நல்லா திக்காக எடுத்துக்கோங்க, பாதியிலே உடஞ்சிடாமல் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டென்ஷன் வந்துடும். ஸோ வந்து அதை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க குச்சியை. இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. தட்டில் வச்சு நீங்கள் வந்து நல்லா குடலை பிசைஞ்சிங்கன்னா அதிலேருந்து வெள்ளையாக ஒன்று வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது போகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. க்ளீன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாடை வரும். ஸோ நீங்கள் சாப்பிடும் போது அந்த வாடை இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட தயங்காமல் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசையுங்க. குடல் வந்து பிக்கவே பிக்காது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இன்னும் நம்ம சுத்தம் பண்ண பார்த்திங்கன்னா வெத்தலையில் பாட்டிங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பை வச்சு நீங்கள் வந்து இந்த குடலை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து குடல் பகுதியை சோப்புலாம் போட்டு உங்களால் க்ளீன் பண்ண முடியாது. இதே நீங்கள் சுண்ணாம்பு போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய கவுச்ச வாடை எல்லாமே வந்து போயிடும். ஸோ சுண்ணாம்பை யூஸ் பண்ணி நல்லா பெனஞ்சிட்டே இருங்க. சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஊற்றினீங்கன்னா குடல் வெந்துடும். ஸோ வேகாமலும் பார்த்துக்கணும். ஸோ டக்குன்னு வந்து சிறுங்குடலை வந்து சுடு தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. ஆனால் பெருங்குடல் வந்து சுடு தண்ணியில் ஊறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அழகாக சுண்ணாம்பை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு குடலாக நல்லா தண்ணி வெள்ளையாகிற அளவுக்கு நீங்கள் நல்லா ஒன்றா நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிறுங்குடல் வந்து க்ளீன் ஆகிடும். இவ்வளோ தான் சிறுங்குடல் க்ளீனிங். அடுத்து பெருங்குடல் க்ளீனிங் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சிறுங்குடல் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வெள்ளையாயிடுச்சு, இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து பெருங்குடல் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கருப்பாக இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் வந்து உரிச்சிடணும். அது வந்து நம்ம சாப்பாடு சமையலில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துடணும். பாருங்கள், சுடு தண்ணியில் ஊற வச்சோடனே எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் அழகாக உரிச்சு எடுத்துடலாம். அப்படி வரலைன்னா ஒரு கத்தியை யூஸ் பண்ணி சுரண்டினீங்கன்னா போதும், அழகாக க்ளீனாக உங்களுக்கு உரிஞ்சு வந்துடணும். இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் வந்து சாணி பை இருக்கும், அந்த பையை நீங்கள் எடுத்துடணும். அந்த குடல் கீழே பார்த்திங்கன்னா மூட்டையாட்டம் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த சாணி பை இருக்கும். இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பகுதியை நம்ம சாப்பிடவே வேண்டாம். ஸோ அதை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்மெல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தேவையில்லாமல் க்ளீன் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டென்ஷன் வந்துடும், இதை போய் சாப்பிடணுமான்ட்டு. ஸோ அந்த பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய கரு நிறத்தை மட்டும் நீங்கள் சுரண்டிடுங்க. இவ்வளோ தான் பெருங்குடல் க்ளீனிங். இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுண்ணாம்பு போட்டு பெருங்குடலையும் நல்லா வந்து தேய்க்க போகிறோம். கழுவும் போதே வந்து சுண்ணாம்பு போகிற அளவுக்கு கழுவணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்ட் செட் வச்சிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் நிறைய வாட்டி கழுவீங்க தன்னாலேயே. சுண்ணாம்பு போட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா குடலும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ குடல் பெருங்குடல் வந்து நீங்கள் நல்லா தேய்ச்ச பிறகு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து கொழுப்பெல்லாம் உறிஞ்சி வரும். அதை நீங்கள் வந்து நல்லா உரிச்சி எடுத்துருங்க ஃபுல்லாகவே. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுத்தமாக உங்களுக்கு குடல் கிடைக்கும். இப்போ எப்படி நீங்கள் துணி அலசுவீங்களோ அதே மாதிரியே தண்ணியில் வந்து பெருங்குடலை நல்லா அலசிக்கோங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சுத்தமே ஆகாது. சிறுகுடல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீஸ் பண்ண தேவையில்லை. வெந்த பிறகு நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் பெருங்குடலில் நீங்கள் வந்து கழுவும் போது பச்சையாகவே நீங்கள் நல்லா பொடி நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு ஒரு 2-3 வாட்டி நீங்கள் அலசினீங்கன்னா உங்களுக்கு வந்து
ரொம்ப பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே வந்து சமைக்கும் போது குடலை வேக வச்ச பிறகும் ஒரு தடவை வந்து நீங்கள் கழுவிடுங்க. வேக வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து தண்ணியில் இருக்கும். அதில் இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்துருச்சு நீங்கள் நினச்சி அதை யூஸ் பண்ணிக்காதீங்க சமையல். அது வந்து ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு குடலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் இன்னும் கவுச்ச வாடை இருக்கும். எப்பயுமே வழக்கமாக நம்ம எந்த ஒரு ஃபிஷ் கிளீனிங்காக இருந்தாலும் சரி, சிக்கன் கிளீனிங்காக இருந்தாலும் சரி, மட்டன் கிளீனிங்காக இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் கடைசியாக ஒரு தடவை நம்ம எப்பவுமே மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஃபைனலாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமான ஆட்டு போட்டி வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். இதை வச்சு நான் ரெசிபீஸும் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா சிறுங்குடல் வச்சு நான் வந்து ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். பெருங்குடலை வச்சு ஒரு அழகான கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி. அதையும் நம்ம வீடியோவே பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.